பகுதி நேர ஆசிரியர்களுக்கான ஊதியம் 7,500 உயர்த்தி வழங்கப்படும். மே மாதத்திற்கான சிறப்பு ஊதியமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. 15,000 ஆக்குறோம். 12 வருஷமா மோர் தென் 12 வருஷமா மே மாசம் சேலரி, 15 வருஷமா மே மாசங்கிறது சேலரி எல்லாம் வந்து வருஷத்துக்கு 11 மாசம் தான் அவங்களுக்கு சேலரியே. ஸோ அதையும் இப்ப கன்சிடர் பண்றதுக்கு விதமாக அந்த மே மாதம் அவர்களுக்கு வந்து அன்னைக்கு என்னதான் அது லீவ் மாசமாக இருந்ததுன்னு சொல்லலாம், அந்த மே மாசமும் அவர்களுக்கு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக குறைந்தபட்சமாக ஒரு 10,000 ரூபாய் 75%. எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் தமிழக அரசு செயல்படுகிறது. சென்னை பொங்கல் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பொங்கல் திருவிழா. பிரதமர் மோடி பங்கேற்று பொங்கலிட்டு மகிழ்ச்சி. திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரத்தில் பாமக சார்பில் பொங்கல் விழா. பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் பங்கேற்பு. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு நாளை முதல் 3 நாட்களுக்கு ஞாயிறு அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயங்கும். சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. மதுரையில் புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கான களம் தயார். வாடிவாசல், விழா மேடை, பார்வையாளர்கள் மாடம் என அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தகவல். பொங்கல் பண்டிகை நெருங்கியதை அடுத்து மலர் சந்தைகளில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. மல்லிகை பூவின் விலை சுமார் 5 மடங்கு உயர்ந்து விற்பனை. பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைந்ததால் பூக்களின் விலை கணிசமாக உயர்வு. எதிர்பார்த்த வியாபார விலை என தஞ்சை வியாபாரிகள் வேதனை. தமிழகம் முழுவதும் மாட்டுப் பொங்கலுக்கு தேவையான மாடுகளை அலங்கரிக்கும் பொருட்கள் விற்பனை அமோகம். வண்ண வண்ண கயிறுகள், மணிகள், ஜல்லிக்கட்டு சலங்கை உள்ளிட்டவற்றை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்லும் விவசாயிகள். திண்டுக்கல் மாவட்டத்தில் பருவமழை குறைவு காரணமாக விளைச்சல் விலை உரிய விலையும் இல்லை. உரிய உயரத்திற்கு கரும்புகள் வளராததால் விலை கிடைக்காமல் விவசாயிகள் வேதனை. சென்னையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்க பழமை மாறாத விண்டேஜ் தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்ட பேருந்து. சென்னை உலா என்ற பெயரில் வாரந்தோறும் இயக்கப்படும் பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர். சிவகங்கை அருகே கரும்பு ஆலையில் மெலாசஸ் திரவம் சேமிப்பு தொட்டியில் விழுந்து 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. பராமரிப்பு பணியின் போது தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டதா என விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் பகுதியில் மக்களை மிரட்டும் வகையில் பைக் ஸ்டண்ட் செய்த இளைஞர். வாகனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் ரீல் செய்த இளைஞருக்கு போலீஸ் வலை. திண்டுக்கல் மாவட்டம் பூம்பாறையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கொண்டாடிய சமத்துவ பொங்கல். ஆடல் பாடலுடன் களை கட்டிய கொண்டாட்டம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாளை மாநகராட்சி தேர்தல். மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தை நாளை விடுமுறை. போரால் பாதிக்கப்பட்ட காசாவில் சூறாவளி காற்றோடு கனமழை. பலர் வீடுகளை இழந்து தங்க இடமின்றி தவிப்பு. தாய்லாந்தில் ரயில் மீது ராட்சத கிரேன் விழுந்து கோர விபத்து. ரயில் தடம் புரண்ட தீ விரித்ததில் 22 பேர் பலி, 30 பேர் படுகாயம். ஐசிசி ஒருநாள் பேட்டிங் தரவரிசையில் விராட் கோலி மீண்டும் முதலிடம். 5 ஆண்டுகளுக்கு பின் முதலிடம் பிடித்து அசத்தல். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி பேட்டிங். இந்திய அணியில் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக நிதிஷ்குமார் சேர்ப்பு.